Hi everyone, I am Dr. Lobo David, consultant emergency medicine, Shifa Hospital, Tirunelveli. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, there are certain or most important warning signs, that means red flags, which is very important in the part of survivor. Initially, we are going to discuss regarding cardiac things. Cardiac நம்ம பார்த்தோம்னா, இனிஷியலாக பார்க்கறது chest pain. Chest painனா இன்டென்ஸ் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு பெயின் வரும் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும்போது. அது கூட நமக்கு அசோசியேஷனில் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரேடியேட்டிங் பெயின் அப்படியெல்லாம் வரலாம். அதை தாண்டி நம்ம என்ன பார்ப்போம்னா சிலவங்களுக்கு அது கூட அசோசியேட்டடாக ஒரு நாசியா வாமிட்டிங் அப்படிப்பட்ட இதுவும் வரும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒன்லி ஒரு செஸ்ட் பெயின் மட்டும் வந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ண நினைப்போம். அப்படி கிடையாது. சிலவங்களுக்கு அந்த அப்டமனுக்கு மேலே தட் மீன்ஸ் எபிகேஸ்ட்ரிக் அந்த பெயின் இருந்தே இருக்கும். அப்படி இருந்தாலுமே இட்ஸ் சேஃபர் டு கம் டு இயர் அண்ட் டூ இசிஜி. ஓகே, இசிஜி எடுத்து பார்த்து இன்கேஸ் எனி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வி கேன் கோ ஃபார் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். இந்த கார்டியாக்ல நம்ம இன்னொன்று வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். நார்மலாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மாதிரி இருக்கும். நார்மலாக வாக் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணும்போது அவங்களே அறியாமலே ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன் தான். நெக்ஸ்ட் இஸ் நியூரலஜிக்கல் சைன்ஸ். இதுக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்கு, ஃபாஸ்ட் எஃப்ஏஎஸ்டி. எஃப்னா இட் ஸ்டாண்ட் ஃபார் ஃபேஷியல் ட்ரூப்பிங். இதில் என்னன்னா நம்ம ஒன் சைட் ஆஃப் ஃபேஸ் அது வந்து நமக்கு வீக்காக நமக்கு ஃபீல் ஆகும். ஏ ஸ்டாண்ட் ஃபார் ஆர்ம் வீக்னஸ். நமக்கு இப்போ ஒரு சடனாக ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் ஆர்ம் நமக்கு வீக்காக இருக்கும், நமக்கு தூக்க முடியாது, நமக்கு ஃபீல் ஆகும். எஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்பீச் தட் மீன்ஸ் ஒரு ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். நமக்கு பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியாத ஒரு இதாக இருக்கும். இல்லை நம்மளால ஒரு சென்டென்ஸ் நமக்கு மேக் பண்ணி பேச முடியாது. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அலார்ம்டாக இருக்கும் டைம். இதுதான் அந்த ஃபாஸ்ட் அந்த டெர்மினாலஜியில் லாஸ்ட் அண்ட் கீ ரோல் ப்ளே பண்ணுற ஒரு டெர்மினாலஜி. இதில் என்னன்னா நமக்கு இனிஷியலாக நமக்கு ஒரு அசால்ட் இல்லை தட் மீன்ஸ் ஒரு வீக்னஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதான் ஒரு ப்ரோக்னோசிஸ். அவங்க அந்த பேஷண்ட்க்கு இதை தாண்டி உள்ள அவங்க ப்ரோக்னோசிஸ் எப்படி இருக்கு நம்ம டிட்டர்மின் பண்ணுறது. இனிஷியலாக நமக்கு ஒரு விதின் ஒரு 3 hours to 4 hours நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம உடனே நம்ம எமர்ஜென்சி ரூம் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறைய வைடர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சிடி பிரெயின்லாம் எடுத்து இன்கேஸ் நமக்கு வந்து ஸ்ட்ரோக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து த்ராம்போலிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இது பண்ணால் நமக்கு பெட்டர் அவுட்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட் we are going to see regarding acute trauma and bleeding. acute trauma நம்ம இனிஷியலாக ஒரு அக்யூட் ஏதாவது ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுதுன்னா அந்த ப்ளீடிங் வந்து இனிஷியலாக நம்ம ஒரு பங்க்சர் சைட்டில் நமக்கு ப்ளீட் ஆகுது. நம்ம 10 minutes நம்ம ப்ரெஷர்லாம் அப்ளை பண்ணி வச்ச போகிறோமே, இஃப் ப்ளீடிங் இஸ் நாட் சப்சைடிங்னா இட் ஷுட் பி டேக்கன் ஆன் அக்கௌண்ட். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம போனோம். அதை தாண்டி ஹெட் இன்ஜுரி, சிவியர் ஹெட் இன்ஜுரிஸ். இதில் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஹெட் இன்ஜுரிஸால் வர இம்பேக்ட். நிறைய பேருக்கு கான்சியஸ்னஸ் லாஸ் ஆகும், சிலவங்களுக்கு வாமிட்டிங் வரும், இஎன்டி ப்ளீட், அப்படிப்பட்ட நிறைய அலார்மிங் சைன்ஸ்லாம் ஆகும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நியர்பை ஒரு இயருக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிடி எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கணும். இந்த ட்ராமா அண்ட் ப்ளீடிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ட்ராமாவே இல்லாமல் சிலவங்களுக்கு வந்து ஒரு ஹெட் ஏக் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதில் என்னென்னா நார்மல் நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகுது. இது நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துருப்பாங்க, ப்ராப்பராக அவங்க மெடிசன்ஸ் எடுக்காமல் இருக்கலாம், அது ஒரு காசு. சிலவங்களுக்கு இன்ஸ்டன்டாக சடனாக அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கூடி அதால் அவங்களுக்கு வர ஹெட்ஏக்கு. இதை நம்ம வந்து நிறைய பேர் வந்து நார்மல் நமக்கு ஃபுட்டு சாப்பிடாம வர ஹெட்ஏக் அப்படின்னு நம்ம மிஸ்கைட் பண்ணி மிஸ்ஜட்ஜ் பண்ணி அதுக்கு நம்ம செல்ஃபாக நம்ம நேட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு எடுப்போம். இந்த டைமில் நம்ம பிளட் ப்ரெஷர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலிவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம சிடி பிரெயின் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ளீட் ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த ஹெட்ஏக் தான் அதுக்கு ப்ரைம் சைன். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா we will end up in acute CVA. that means நமக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் மாதிரி நமக்கு மாறிடும். இது ஒரு லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். அதனால் அது நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் சைன் தான் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் we are going to see regarding severe pediatric warning signs. இது என்னன்னா இனிஷியலாக ஒரு பேபி நம்ம இயருக்கு வருது, சிவியர் ஃபீவர் வித் லெத்தார்ஜி அப்படி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு வார்னிங் சைனாக தான் எடுக்கணும். ஏன்னா பீடியாட்ரிக்கில் பார்த்தோம்னா ஃபீவர் ப்ரொலாங்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே மே டெவலப் ஃபெப்ரைல் சீசர்ஸ். ஏன்னா ஒரு டெம்பரேச்சர் மேலே நமக்கு பீடியாட்ரிக்கில் பேபிஸ்க்கு வந்து தே கான் வித்ஸ்டாண்ட் த டெம்பரேச்சர். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சீஷராக தான் அது ப்ரொஜெக்ட் ஆகும். அதை தாண்டி டீஹைட்ரேஷன் சொல்கிறது பீடியாட்ரிக் சைடில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா இட் குட் பி லைஃப் த்ரெட்டனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட்.
ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி பீடியாட்ரிக்ஸ்ல நமக்கு காமனாக வர்றது வந்து ஆஸ்மா. நிறைய பேருக்கு நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியில தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. வித் செஸ்ட் இன்ட்ராயிங் ஒரு நல்ல டைக்கிப்னிக்காக இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா நெபுலைசேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம அந்த அக்யூட்டாக உள்ள சிம்டமை நம்ம வந்து இது பண்ணலாம். அது இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வரும்போது நிறைய பேருக்கு இன்னொரு வார்னிங் சைன் இருக்குது. அந்த நம்ம டிப் ஆஃப் ஃபிங்கர் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன டினோட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியாகுது உடம்புலன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு முக்கியமான வார்னிங் சைன். இப்போ நான் சொன்ன இவ்வளோ வார்னிங் சைன்ஸும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை வெளியே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், கிட்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் ஆர் யூ கேன் டைரக்ட்லி கம் விசிட் அவர் இயர். We are ready to help at any time. Thank you.